இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு கேஸ் ஏஜென்சியில் வேலை செய்கிறேன். சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் வருது. அதனால நான் தனாவை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்படியாடா? இப்போ ஒரு சிலிண்டர் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக சேர்ந்து கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்கு தாண்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோடா? 5 லட்சம்டா. 5 லட்சமா? கையில் இருக்கா? பணம் இப்போ பிரச்சனை இல்லை. நம்ம நந்தகோபால் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசிட்டேன். அவர் சேலரி பர்சன் யாராவது ஷூரிட்டி கொடுத்தா பணம் கொடுக்கறதா சொன்னார். அதான் நீ எனக்கு 5 லட்சத்துக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்க வந்தேன். டேய், இதுக்கு எதுக்குடா இவ்வளோ தயங்கி கேட்குற? ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுடா. இந்த டைமில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேற யாரா ஹெல்ப் பண்ணுவா? ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. எனக்கு ஒரு 5 செக் லீஃபும் இந்த ஃபார்மில் ஒரு சைனும் வேணும். அவ்வளோதானே? ஃபார்ம் கொடு. இந்தா. கதர், இந்தாப்பா காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ்மா. இந்தாப்பா இப்படி எடுத்து வைங்கம்மா. சரி மச்சான், இது புடி. நான் போய் செக் புக் எடுத்துட்டு வரேன். ம். ஏன்பா ஒரு நிமிஷம் என்னம்மா? இங்க வா, பேசணும். ஒரு நிமிஷம் உள்ள வா, பேசணும். என்னம்மா? வான்னு சொல்றேன்ல. ஒண்ணு இல்லாத இவனை நம்பி நீ எப்படி சூரிட்டி கொடுப்ப? மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவன் ரொம்ப நல்லவன்மா. அவனை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவாம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். என்னமோ பண்ணு. உங்க அப்பாவும் இப்படித்தான் பண விஷயத்துல எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தே ஏமாந்தாரு. அதே மாதிரி நீயும் ஏமாந்துராத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லம்மா, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாமா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பா அவன் பணம் தந்துருவாமா. நீங்க தான் அவனை போய் தப்பா நினைக்கிறீங்க. அவன் ரொம்ப நல்லவன்மா. என்னப்பா? மா, பாத்தியாம்மா? நீ உள்ள பேசுனதை கேட்டு கிளம்பியே போயிட்டான். சரி, நல்லதுன்னு நினைச்சுக்கடா. உனக்கு காசு மிச்சம்னு நினைச்சுக்கோ. முதல்ல சொத்து இல்லாதவங்க ஏமாத்துவாங்க நினைக்காதம்மா. நீ வேணா பாரு, ஒரு நாள் கதிர் அவன் உழைப்பால பெரிய ஆளா வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. நிச்சயமா வருவாமா. பெரிய ஆளா வரட்டும்டா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். காசு இல்லாதவனுக்கு காசு கொடுத்துட்டு நம்ம என்ன நடுத்தெருவுல நிக்கிறது? போ, வேலையை பாரு, போ. ஏய் தனா, மாயா, 2 பேரும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? தானா என்கிட்ட சொன்னா, நீ ஒருத்தர் கூட பார்ட்னரா சேர்ந்து ஏஜென்சி ஆரம்பிக்க 5 lakhs தேவைப்படுதாமே. இல்ல, ஹவுஸ் ஓனர் கிட்ட நீ பேசிட்டு இருந்ததை இவ கேட்டிருக்கா. ஆமா மாயா, நானும் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட முதல்லயே சொல்ல வேண்டியதானே கதிர். உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? உங்க லைஃப்ல நீங்க புதுசா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது என்னால முடிஞ்சது நான் செய்ய மாட்டேனா? நான் என் அப்பா கிட்ட பேசி பணம் வாங்கி தரேன். இல்ல அதெல்லாம் பண்ணாத, வேணாம். ஏன்டா வேண்டான்னு சொல்ற? ஏற்கனவே நீ எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட மாயா. என்னாலதான் மாமா உன் மேல கோவமா இருக்காரு. இப்ப நீ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன்னு வேற தெரிஞ்சதுன்னா அவர் கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். கதிர் சொல்றதும் சரிதான் மாயா. நீ யாருக்கும் தெரியாம ஹெல்ப் பண்ணாலும் பின்னாடி அது வெளியில தெரியும் போது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ 2 நாள்ல பணத்தை எப்படி ரெடி பண்ணுவீங்க? இன்னும் 2 இடத்துல கேட்டு பார்க்க வேண்டியதா. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாயா. கடவுள் எங்களை கைவிட மாட்டார். சரி, ஓகே, நீங்க பேசிட்டு கிளம்புங்க. எனக்கு டெலிவரி இருக்கு. நான் வரேன் தானா. தனா, என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? நான் ஹெல்ப் பண்ண என்ன இப்போ? எவ்வளவு ஹெல்ப் தான் நீயும் எங்களுக்கு பண்ணுவ. இந்த தடவை நாங்க எப்படியாவது முயற்சி பண்றோம். சரி, நான் கிளம்புறேன். சரி. இப்போ உனக்கு பணம் தானமா தேவைப்படுது. நீ ஸ்டேட் லெவல்ல பேட்மிண்டன் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லு.
தெரிஞ்ச மார்க்கெட்டிங் டீம் கிட்ட சொல்லி உனக்கு பெரிய ஸ்பான்சர்ஷிப் வாங்கி தரேன். அவங்க உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க. ஆனா நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்ல காம்படிஷன்ல பேட்மிண்டன்ல கலந்துக்கணும். நீ அப்படி பண்ணா உன்னுடைய ஆம்பிஷன், உன்னோட குறிக்கோளும் நிறைவேறும். உன் ஹஸ்பண்டுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். உனக்கு ஓகேவா? சார், எப்படி பணத்தை ரெடி பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். கடவுள் மாதிரி எனக்கு ஒரு வழியை காட்டுறீங்க. என் ஹஸ்பண்டும் ஜெயிச்சு என் ஆம்பிஷனையும் ஜெயிக்க முடிஞ்சா அதை விட வேற என்ன சார் எனக்கு சந்தோஷம் இருக்க போகுது? கண்டிப்பா நான் விளையாடுவேன் சார். நல்லதுமா. அத்த பேசாம நம்ம இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம் அத்த. டேய், என்னடா திடீர்னு வந்து ஊரை காலி பண்ண சொல்ற? வேற என்னப்பா பண்றது? நம்ம ஊருக்கு முன்னாடி எல்லா தடவையும் அவமானப்பட்டு தான் நிக்கிறோம். நம்ம யாரை அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? அந்த கதிர் ரோடா சிலிண்டர் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் புதுசா ஒரு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்க போறானா. ஏஜென்சி ஆரம்பிக்க போறானா? அவனா? ஆமாப்பா, இப்பதான் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்தேன். அவன் வேலை செய்யற ஏஜென்சி ஓனர் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இந்த கதிரை பார்ட்னரா சேர்த்து விட்டுருக்காரு. அந்த ஆள் கூட சேர்ந்து இவன் ஏஜென்சி வேற ஆரம்பிக்க போறானா. அதுக்கெல்லாம் காசு நிறைய ஆகுமாடா? அவனே ஒண்ணும் இல்லாதவன். 5 லட்சம் ரூபாய் கொடுத்து பார்ட்னரா சேரணும் போல இருக்கு. அதுக்குதான் பணத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய், அவனுக்கெல்லாம் யாரா காசு கொடுப்பா? அப்பா, கலெக்டரே கொடுக்க போறாருப்பா. கலெக்டரா? ஆமாப்பா, நான் வழியில பார்த்தேன். தனா கலெக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தா. அவ புருஷன் தொழில் ஆரம்பிக்க காசு தேவைப்படுதுன்னு கலெக்டர் கிட்டயே கேக்குறாப்பா. அவரு நீ ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல கலந்துக்க, நான் உனக்கு ஸ்பான்சர்ஷிப் வாங்கி தரேன்னு சொல்றாருப்பா. அந்த காசுல அவ கதிருக்கு கேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்றாப்பா. ஏற்கனவே அந்த கலெக்டர் கையால தான் இந்த தனா போட்டியில ஜெயிச்சதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கினான். இப்போ ஸ்பான்சர்ஷிப்ல 4 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காருப்பா. அப்படி அவளுக்கு பணம் கிடைச்சிட்டா அதை வச்சு அந்த கதிர் கேஸ் ஏஜென்சி ஆரம்பிச்சிருவான். நல்ல விஷயம் தானே கார்த்திக், தாராளமா ஆரம்பிக்கட்டுமே. என்னம்மா சொல்ற? அவன் கார்த்திக்கே அடிச்சு அவமானப்படுத்திருக்கான். அவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணுமா? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நல்லதா கெட்டதான்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு. எவ்வளவு தூண்டில் போட்டும் மாட்டாத மீன் இப்ப தானா வந்து மடியில உட்காருது. அது நமக்கு தான் நல்லது. அத்த, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல அத்த. போனா நீ ஏதோ திட்டம் வச்சிருக்கான்னு புரியுது. அது என்னன்னு சொல்லு. கார்த்திக், அந்த ஸ்பான்சர் யாரு என்னன்னு விசாரி. அதை வச்சுதான் அந்த தனாவை லாக் பண்ண முடியும். அவ போட போற கையெழுத்து தான் தனாவோட வாழ்க்கையை மாத்த போகுது.